இது அரசியல் களத்துல இது நடக்கும் இது நடக்காதுங்கிறதுலாம் இல்லைங்க. ஆல்வேஸ் பாலிடிக்ஸ் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எது வேணா எப்ப வேணா நடக்கலாம். ஆனா இது உண்மையாலுமே ஒட்டுமொத்த தமிழகமே ஒரு அதிர்ச்சி அடையக்கூடிய விஷயமா தான் இருக்கும். இது உண்மையா இருக்கிற பட்சத்துல நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு ரூமரா இருந்துச்சுன்னா அது ஒன்றும் பெருசா இருக்காது. ஆனா இது உண்மையாலுமே நடந்துச்சுன்னா எல்லா புகழும் இறைவனுக்குங்கிற மாதிரி எல்லா புகழும் விஜய்க்கே. ஏன்னா இத்தனை நாள் ஒரு விஜய எத்தனையோ பேர் எவ்வளவோ விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. நடிகர் அவருக்கு அரசியல் தெரியுமா, அது தெரியுமா, இதுக்கு என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் பண்ணிட்டு போய் இன்னைக்கு ஒரு நடிகர் இன்னைக்கு இவங்க ரெண்டு பேர் இது உண்மையா இருக்கிற பட்சத்துல ஐ மேக்கிங் a disclaimer, I'm making this statement. அந்த ஒண்ணு சேர உண்மையா இருந்துச்சுன்னா ஒரு நடிகனால ஒரு அரசியல் களத்துல எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் போது ஒரு 75 ஆண்டு கால திமுகவும் 53 ஆண்டு கால அதிமுகவும் எதிர் துருவமா இருந்து பண்ணின இந்த கடந்த 60 ஆண்டு கால அரசியல ஒரு நடிகனுடைய அரசியல் வளர்ச்சி இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒண்ணு சேர்க்குதுன்னா இதை விட என்ன பெருமை விஜய்க்கு வேணுங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருக்குது. அவர் ஆட்சி அமைக்கலாம்னா கூட இதை விட என்ன ஒரு பெருமை வேணும்? உங்களை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு கை கோக்குறாங்கிற போது விஜய் பெரிய வெற்றி. அவர் தேர்தலில் 35% வாங்கி தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் வாங்காத முதல் தேர்தலில் வாங்கின வாக்கை விட எதையும் விட இது ஒரு ஹிமாலயன் வெற்றின்னு சொல்லலாம். இது உண்மையா இருக்கிற பட்சத்துல அப்ப இது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா எதிர்காலத்துல இப்ப விஜய் வெர்சஸ் அதர்ஸ்ங்கிறது மாறிடும். அப்ப விஜயை எதிர்க்கணும்னாவே ஒரு அதிமுகவும் திமுகவும் கைகோக்க வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா இதை விட விஜய்க்கு என்னங்க ஒரு பெருமை வேணும், என்னங்க ஒரு அரசியல் வளர்ச்சி வேணும்? எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி விஜய்க்கு அரசியல் தெரியாது, அரசியல்ல கத்துக்குட்டி, அரசியல்ல ஒண்ணும் தெரியாது அப்படி இப்படின்னு எவ்வளவோ வசப்பாடும் போது எகைன் ஐ மேக்கிங் a disclaimer, நீங்க சொல்லக்கூடிய இது வதந்தியா இல்லாம உண்மையா இருந்துச்சுன்னா தான் இதுக்கு வதந்தியா இருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை. நீங்க இது மாதிரி நியூஸ் இருக்குதுங்கிறதுனால ஐ மேக்கிங் திஸ் ஸ்டேட்மெண்ட், அதர்வைஸ் இட் இஸ் வதந்தி. அப்படி இருந்துச்சுன்னா இது ஒரு பெரிய தமிழ்நாட்டுல ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி பாலிடிக்ஸ்ல நடக்கிற டெக்டானிக் ஷிஃப்ட். ஒரு 2 வருஷ கட்சியை பார்த்து இவங்க எல்லாம் கைகோத்து வராங்க போது அது விஜயனுடைய பவரை அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட இவங்க ஒன்னும் அதிகப்படுத்தி விட்டுருவாங்க. ஏன்னா மக்கள் என்ன வாக்களிச்சது என்னமோ 35%, 1,72,00,000 பேர் தான். இப்ப இவங்க மாதிரி போற போக்குல இந்த மாதிரி பண்ணாங்கன்னா மறுபடியும் அடுத்த தேர்தல் வரும்போது ஒட்டுமொத்த மக்களும் விஜய்க்கு வாக்களிப்பாங்களோ? அப்படிதான் மாறும்.